السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني வன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வஸித்னி இல்மா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வகுப்பை நேரடியாகவோ அல்லது பிறகு தாமதமாகவோ கேட்டு பயன்பெறக்கூடிய மாணவ மாணவிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். நல்ல இல்மை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று வேண்டியவனாக, அல் குர்ஆனை புரிந்து அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம ஆத்தினி மின் லதுன்க இல்மா அல்லாஹும்ம ஃபஹிம்னி கிதாபக் அல்லாஹும்ம அல்லிம்னி தஅவீல கிதாபிக் அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபி சுன்னத்தி நபியிக் அல்லாஹும்ம ஃபஹிம்னி தீனக் அல்லாஹும்ம இஷ்ரஹ் சத்ரி லில் குர்ஆன் رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து ஷம்ஸுடைய படிப்பினைகள் பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். 54வது படிப்பினைகள் பாடங்கள் வரை சென்ற அமர்வுகளிலே நாம் பார்த்து நிறைவு செய்திருந்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 55வது படிப்பினையிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு அதற்கான பிடிஎஃப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கவனித்துக் கொள்ளுங்கள். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. இந்த சூராவை ஓதும்போது அதனுடைய பொருள்களும் உங்களுடைய மனதிற்குள் வந்திருக்கும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் மிக முக்கியமாக பேசக்கூடிய தலைப்பு ஆன்மாவை பற்றி. இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமாக பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றி? ஆன்மாவை பற்றி. இந்த 3 வசனங்கள் ரொம்ப முக்கியமான நடுப்பகுதியாக இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வனப்ஸி வமா சவ்வாஹா, 4 வசனங்கள். வனப்ஸி வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. சரியா? ஹைர். அப்போ மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன என்பதை மனதிற்குள் புரிய வைத்திருக்கிறான். அதை பற்றிய கருத்துகள் சொல்லப்படும் பொழுது அதை சிந்தித்து புரிவதற்குரிய அறிவை, ஆற்றலை, ஞானத்தை அல்லாஹு தஆலா இந்த மனதிற்குள் பதிய வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த நப்ஸை மிக சிறப்பான ஒரு வழியிலே, சிறப்பான ஒரு அமைப்பிலே, சிறப்பான ஒரு திட்டத்திலே படைத்திருக்கிறான். அத்தகைய ரப்பின் மீது சத்தியம் செய்து இங்கே சொல்லப்படுகிறது, யார் இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், யார் இந்த ஆன்மாவை நாசப்படுத்தி கொண்டார்களோ, அதாவது கெட்ட செயல்களால், கெட்ட குணங்களால் இந்த ஆன்மாவை நிரப்பிக் கொண்டார்களோ, இந்த ஆன்மாவை புதைத்து விட்டார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். சரியா? இந்த அடிப்படையில் நம்ம படிப்பினைகள் பாடங்களை பார்க்கிறோம். இந்த 55வது படிப்பினையில் என்ன சொல்லப்படுகிறது? 54வது படிப்பினையோடு நம்ம இதை சேர்த்து பார்க்கணும். அதையும் ஒரு தடவை படிச்சிட கவனிங்க. மனிதன் தனது மனதால் ஒன்றை விரும்பும்போது அதை அடைகிற வழிகளை தேடுகிறான். அந்த வழிகள் சிரமமாக, தூரமாக இருந்தாலும் அவன் அதை இலகுவாகவும் சமீபமாகவும் உணர்கிறான். மனம் அவனுக்குள் ஆசையை அதிகப்படுத்துகிறது. ஆசை வெறியை உண்டாக்குகிறது. வெறி அவனுக்குள் ஆற்றலை உண்டாக்குகிறது. ஆற்றல் அவனுக்கு சிரமங்களை இலகுவாகவும் தூரத்தை சமீபமாகவும் ஆக்கிவிடுகிறது. இது நன்மையிலேயும் சரி, தீமையிலேயும் சரி, துன்யாவுடைய விஷயத்திலும் சரி, ஆகிரத்துடைய விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலையும் இது பொதுவானது. ஆக இறுதியாக அவன் விரும்பியது நல்லதாக இருந்தால் அவன் நற்கூலிக்கு உரியவனாக, போற்றத்தக்கவனாக ஆகிவிடுகின்றான். அப்போ மனிதன் எதை விரும்புகிறானோ அது நல்லதாக இருக்குமே ஆனால் அவனுக்கு நற்கூலி கிடைத்து விடுகிறது. அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு
போற்றுதலும் புகழ்களும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அவன் விரும்பியது கெட்டதாக பாவமாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனையும் மறுமையினுடைய மிகப்பெரிய இழிவும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. இறுதியாக அவன் விரும்பியது நல்லதாக இருந்தால் அவன் நற்கூலிக்கு உரியவனாக போற்றத்தக்கவனாக ஆகிவிடுகின்றான். அவன் விரும்பியது கெட்டதாக பாவமாக இருந்தால் அவன் தண்டனைக்கும் இழிவுக்கும் ஆளாகி விடுகிறான். ஸோ இந்த செய்தி இருக்கிறது, இது மறுமைக்கு மட்டுமல்ல, துன்யாவுடைய விஷயத்திலும் துன்யாவுடைய காரியங்களிலும் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் நான் ஒரு நல்ல மனிதனாக போற்றத்தக்க ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று, ஒரு பெரிய புகழுக்கு நான் உரியவனாக ஆக வேண்டும் என்று ஒரு மனிதன் இலக்கு வைத்து செய்யும் பொழுது அதையும் அவன் அடைந்து கொள்கிறான். அதே நேரத்தில் மனிதர்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது, கெட்ட மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட செயல்களில் அவன் ஈடுபடும் பொழுது அதற்குரிய அந்த பிரதிபலனையும் அவன் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொள்கிறான். அப்போ துன்யா ஆகிரத் ரெண்டுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமமான நீதி வைத்திருக்கிறான். வ லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. அந்த நீதியின் அடிப்படையில் தான் எல்லாமே அமைந்திருக்கிறது. புரியுதா? அதாவது முயற்சி, ஆசை. நீங்கள் நப்ஸ் இருக்குது, எதை ஆசைப்படுகிறதோ அதற்கு முயற்சி செய்யும். எதை ஆசைப்படுகிறதோ அதனுடைய தேடல் இந்த நப்ஸ் இடத்துல வரும். எதை இந்த நப்சு தேடுகிறதோ அதற்கான வழிகளை தேடும். அப்போ அதற்கேற்ப இவன் தன்னுடைய செயல்களை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய முயற்சிகளை மாற்றிக்கொள்கிறான். அது நல்லதாக இருக்குமேனால் அவனுக்கு நல்லது கிடைக்கிறது, கெட்டதாக இருக்குமேனால் கெட்டது அவனுக்கு கிடைக்கிறது. ஆக மனிதன் தன்னுடைய செயலுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான் என்பதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆகவே மனிதன் ஒன்றை விரும்புவதற்கு முன்பாக, இது அடுத்த விஷயம், 56வது படிப்பினை. சரி, அப்போ நப்ஸு நம்ம எப்படி செய்யணும்? இங்கே தான் கண்ட்ரோலிங்க்கு வர்றோம். வனப்சி ஒமா சவ்வாஹா கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, ஜக்காஹா தஸ்ஸாஹா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு வரும். அப்போ மனிதன் ஒன்றை விரும்புவதற்கு முன்பாக அது அல்லாஹுவின் விருப்பத்திற்கும் தக்குவாவுக்கும் உட்பட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது துன்யாவுடைய விஷயமாக இருந்தால் சரி, இது ஆகிரத்துடைய விஷயமாக இருக்குமேனால், துன்யாவுடைய விஷயமாக இருக்குமேனால் மக்கள் எனக்கு என்ன நினைப்பார்கள், என்னை எப்படி சொல்வார்கள், புரியுதா? அதற்கு அப்போ மக்களிடத்திலிருந்தும் ஒரு இழிவை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கிறதே மனிதனை நல்லவனாக ஆக்கும். ஆனால் திருப்பொருத்தம், யாருடைய திருப்பொருத்தம் அங்கே தேடப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக. இப்போ மறுமையை நம்பக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஆகிரத்துக்காக செய்வாங்க. துன்யாவை அடிப்படையாக வைத்து மறுமையின் நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களையும் பல நல்லவர்கள் எப்படி உருவானார்கள் என்று சொன்னால், அவங்க இதை முன்னாடி வைப்பாங்க. மக்கள்கிட்ட புகழ் பெறணும், மக்கள் நல்லவங்களாக நம்மளை சொல்லணும், மக்கள்கிட்ட மதிப்பு மரியாதை கிடைக்கணும். அப்போ அதற்கேற்ப அப்போ மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நோக்கம், உயர்ந்த நோக்கம் மறுமையுடைய நோக்கம், காஃபிருடைய நோக்கம் துன்யாவுடைய நோக்கம். அப்போ இது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். ஆக மனிதன் ஒன்றை விரும்புவதற்கு முன்பாக அல்லாஹுவின் விருப்பத்திற்கும் தக்வாவுக்கும் உட்பட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அதை செய்வதில் அவன் ஆகுமான வழிகளை தேட வேண்டும். அப்போ நம்முடைய இலக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அதன் பக்கம் சென்று சேரக்கூடிய பாதையும் சரியானதாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜமாத்து தொழுகைக்கு போனோம், ஜமாத்து தொழுகைக்கு போகிறது ஒரு நல்ல காரியம், ஜமாத்தோட தொழுகிறது ஒரு நல்ல காரியம். அதுக்குன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுடைய சைக்கிளை அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாமா? அல்லது அவனுடைய சைக்கிளை அவனுடைய விருப்பம் இல்லாமல் பிடுங்கிட்டு போகலாமா? முடியாது. அப்போ நம்முடைய மார்க்கத்தில் அதுதான் ஒரு சிறப்பு. எப்படி? நோக்கமும் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும், இலக்கு நல்ல இலக்காக இருக்க வேண்டும், அதற்குரிய பாதையும் நல்ல பாதையாக இருக்க வேண்டும். அப்போ பிற மதத்தினுடைய தத்துவத்தில் அவர்களுடைய முட்டாள்தனமான கொள்கையில் என்ன ஒரு நிலைப்பாடு என்று சொன்னால், நோக்க நல்ல நோக்கமாக இருந்தால் போதும், வழி பரவாயில்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏற்படுத்திக்கலாம் என்று அவர்கள் பேசுவார்களே, அது ஒரு தவறான ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு. நோக்கமும் சரியாக இருக்கணும், அந்த நோக்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதையும் சரியான பாதையாக இருக்க வேண்டும். மஸ்ஜிது கட்டணும், ரொம்ப நல்ல நோக்கம், சிறப்பான ஒரு நோக்கம். அதுக்காக வேண்டி இன்னொருத்தனுடைய பூமியை அபகரித்து, அது ஒரு ஜானே இருக்கட்டுமே, அபகரித்து கட்டலாமா? முடியாது. அப்போ அது அவனுக்கு அந்த நோக்கத்தினுடைய நன்மையை இழக்க வைத்திரும். ஆக மனிதன் ஒன்றை விரும்புவதற்கு முன்பாக அது அல்லாஹுவின் விருப்பத்திற்கும் தக்குவாவிற்கும் உட்பட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அதை செய்வதில் அவன் ஆகுமான வழிகளை தேட வேண்டும். அது அல்லாஹுவின் கோபத்திற்கு பாவத்திற்கும் உட்பட்டதாக இருந்தால் அதை விட்டும் விலகும் வழிகளை அவன் தேட வேண்டும். இதுதான் இங்கே நமக்கு உணர்த்தப்படுது.
அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமா, அதற்குண்டான வழியும் நல்ல வழியாக இருக்கணும். நம்முடைய அந்த செயல் கெட்ட செயலா, அப்போ அதை விட்டு விலகிடணும். புரியுதுங்களா? அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அது அல்லாஹுவின் கோபத்திற்கும் பாவத்திற்கும் உட்பட்டதாக இருந்தால் அதை விட்டும் விலகும் வழிகளை தேட வேண்டும். அதன் பக்கம் நெருங்குவது கூட அவனுக்கு ஆபத்துகளை உண்டாக்கிவிடும். அடுத்து 57வது படிப்பினை பாருங்க. அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் எதை சொல்லி இருக்கிறான்? ஃபுஜூரஹாவை சொல்லியிருக்கிறான். ரெண்டாவது தான் தக்வாஹா சொல்கிறான். அப்போ இருந்து என்ன தெரிகிறது? கவனிங்க. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா என்பதில் முதலில் பாவத்தை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், இரண்டாவதாக இறையச்சத்தை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். ஆக இதிலிருந்து என்ன தெரிய வருது நமக்கு? இதிலிருந்து மனிதன் இயல்பாக பாவத்தை விரைவாக நேசித்து விடுகிறான், அதன் பக்கம் இலகுவாக ஓடிவிடுகிறான், பாவத்தால் அதிகமாக ஈர்க்கப்படுகிறான் என்பது தெளிவாகிறது, தெரிய வருகிறது. நீங்கள் பாருங்கள், பள்ளிவாசலில் கூட்டங்களை பாருங்கள், ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதே ஒரு முஹல்லாவில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்க, அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கும். முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில், மலேசியாவை எடுத்துங்களேன், எல்லாமே முஸ்லீம், 95% முஸ்லீம் அல்லது 90% முஸ்லீம். மஸ்ஜிதுகளில் பாருங்கள் கூட்டங்கள் குறைவாக இருக்கும், வெள்ளிக்கிழமைகளை தவிர பெருநாளை தவிர. ஆனால் அதே இது ஷாப்பிங் மாலில் ஆடல் பாடல் டான்ஸ் வைங்க, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இயல்பு இருக்கிறதே பாவத்தை நோக்கி விரைவாக ஓடக்கூடியவனாக இருக்கிறான் என்பதனால முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுஜூரை கூறினான், இரண்டாவது தக்வாவை கூறினான். அதற்கு அடுத்ததில் அப்படியே மாறிடும் பாருங்க. கவனிங்க, திரும்ப படிக்கிற 57வது படிப்பினை. அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா என்பதில் முதலில் பாவத்தை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், இரண்டாவதாகத்தான் இறையச்சத்தை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். இதிலிருந்து மனிதன் இயல்பாக பாவத்தை விரைவாக நேசித்து விடுகின்றான், அதன் பக்கம் இலகுவாக ஓடி விடுகின்றான். பாவத்தை நோக்கி விரைந்து ஓடிறான். அல்லாஹு தஆலா நன்மையை நோக்கி ஓடிவான்னு சொன்னான், பாவத்தின் பக்கம் நெருங்கவே நெருங்காதுன்னு சொன்னான். ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? நன்மையின் பக்கம் ரொம்ப ஸ்லோவாக வர்றான், அல்லது பல பேர் வர்றதே இல்லை. ஆனால் பாவத்தை நோக்கி அவ்வளவு விரைவாக ஓடுகின்றான். பாவத்தினால் மனிதர்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டு விடுகின்றார்கள். 58வது, முதலாவதாக ஃபுஜூர் பாவம் கூறப்பட்டதிலிருந்து பெரும்பாலான மக்கள் நல்லதை விட கெட்டதைத்தான் அதிகம் நேசிப்பார்கள். நிறைய வசனங்கள் அல்லாஹ் இதை உறுதிப்படுத்துகிறான். வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன், அதே போல் அக்ஸர்ஹும் ஃபாசிகுன், மக்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில்லை, மக்களில் அதிகமானவர்கள் பாவிகள். இப்படியாக பெரும்பாலான மக்கள் நல்லதை விட கெட்டதைத்தான் விரும்புகிறார்கள், நன்மையை விட தீமையைத்தான் அதிகம் தேர்ந்தெடுப்பார்கள், சத்தியத்தை விட அசத்தியத்தைத்தான் அதிகம் நாடுவார்கள், ஒழுக்கத்தை விட ஒழுங்கீனத்தைத்தான் அதிகம் விரும்புவார்கள் என்பதை புரிய முடிகிறது. முதலாவதாக ஃபுஜூர் பாவம் கூறப்பட்டதிலிருந்து பெரும்பாலான மக்கள் நல்லதை விட கெட்டதை அதிகம் நேசிப்பார்கள், நன்மையை விட தீமையை அதிகம் தேர்ந்தெடுப்பார்கள், சத்தியத்தை விட அசத்தியத்தை அதிகம் நாடுவார்கள், ஒழுக்கத்தை விட ஒழுங்கீனத்தை அதிகம் விரும்புவார்கள் என்பதை புரிய முடிகிறது. இதிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தாலே தவிர, மனிதன் தன் மீது அல்லாஹுடைய அருளை வேண்டினாலே தவிர, அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்தாலே தவிர, இதுதான் இயற்கையாக நடந்துரும், இயல்பாக இதுதான் நடந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். 59வது வசனம். இந்த வசனத்தில் ஃபுஜூர் என்பதற்கு நேரடி எதிர்ப்பதமாக உள்ள பிர்ரு அல்லது தாஆ என்ற சொற்கள் பயன்படுத்தப்படாமல் தக்குவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிந்திக்க வேண்டிய செய்தியாகும். அதாவது அல்லாஹு தஆலா அந்த நஃப்ஸுக்குள்ளார எதை புரிய வைத்திருக்கிறான்? பாவத்தை புரிய வைத்திருக்கிறான். அப்போ பாவம் என்ற வார்த்தைக்கு அரபி மொழியில் எதிர்ப்பதம், நேரடி எதிர்ப்பதம் என்ன? நன்மை, தாஅத்துன் பிர்ருன், அதே போல் இபாதத்துன், இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறது, நன்மை செய்கிறது, சலாஹ், அந்த மாதிரி. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான்? அந்த சொற்களை பயன்படுத்தாம அந்த சொற்களுடைய கருத்துக்களை உண்டாக்கக்கூடிய தக்வா என்ற சொல்லை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் ஃபுஜூர் என்ற அந்த சொல்லுக்கு எதிர்ப்பதமாக அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கிறான். நல்ல கவனிங்க, திரும்ப படிக்கிறேன்.
இந்த வசனத்தில் ஃபுஜூர் என்பதற்கு நேரடி எதிர்ப்பதமாக உள்ள பிர்ருன் அல்லது தாஅத்துன் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படாமல் தக்வா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை நம்ம ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படின்னா எப்படி சிந்திக்கிறது, எப்படி புரிகிறது? அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு, சரி நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு புரிய வைத்திருக்கிறான் பாவம்னா என்ன, அதே போல் நன்மைனா என்ன, நன்மையை செய்கிறதுக்கு உண்டான அந்த சிந்தனை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுஜூருக்கு பதிலாக, ஃபுஜூருக்கு எதிராக தக்வாவை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். ஏன் தக்வாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினா? தக்வாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அதாவது முதலாவது அர்த்தம் வந்து தன்னை பாதுகாத்து கொள்வது. இது வந்து மொழியில் முதலாவது அர்த்தம். எதிலிருந்து பாதுகாத்து கொள்வது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து, அதே போல் தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது, நன்மையின் பக்கம் விரைவது. இதுக்கு முன்னாடி பாடம் நடத்தும் போது நம்ம உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ இதிலிருந்து கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அரபி மொழியினுடைய அந்த பொருள் தான் தக்வா என்பதற்கு இறையச்சம், அதாவது மகாஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பயம், ஹஷியத். அல்லாஹு தாலா என்னை கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹு தாலாவை பயப்படுவது. அந்த தக்வாங்கிற வார்த்தையை அல்லாஹு தாலா ஃபுஜூருக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கின்றான். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிய முடிகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஃபாஜிர், பாவியாக ஆகுவதற்கு அவன் என்ன காரணம் என்று சொன்னால், அவனிடத்திலே தக்வா இல்லாமல் இருப்பது. ஒரு மனிதன் சாலிஹ், முத்திய, அல்லாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்லவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை தக்வா, இறையச்சம். அப்போ காரணத்தை சொல்லி அது எதற்கு காரணமோ அது இங்கே கருத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ ஒரு மனிதன் வந்து கீழ்ப்படுகிறதில்லை, அப்போ என்ன சொல்கிறீங்க? அவன் கீழ்ப்படுகிறது இல்லைங்கிறது அந்த விஷயத்தை சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைப்பா அப்படிம்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவன் கீழ்ப்படியவில்லை, அதுக்கு என்ன காரணமோ அதை சொல்கிறீங்க, அவனுக்கு பயம் இல்லைன்னு சொல்லி. அப்போ அவன் கீழ்ப்படியாததுக்கு என்ன காரணம்? பயம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அதை சொல்வது இருக்கிறதே, அந்த செயலை சொல்வதை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. புரியுதுங்களா? அப்போ இந்த பாவத்துக்கு காரணம் என்ன? ஆப்சென்ட் ஆஃப் தக்வா, தக்வா இல்லாமல் இருப்பது. அமல சாலிஹ் வ அமிலு சாலிஹாத், நன்மைகளை செய்வது, நல்லறங்களை செய்வது, அதற்கு என்ன காரணம்? தக்வா இருப்பது. அப்போ தக்வா தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இதற்கு நன்மைகளை செய்வதற்கு தக்வா அடிப்படை, பாவங்களை விட்டு விலகுவதற்கு தக்வா அடிப்படை. ஒரு மனிதன் பாவங்களை செய்கிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? தக்வா இல்லாமல் இருப்பது. புரியுதுங்களா? அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன? அவன் தன் இறைவனை அஞ்சாமல் இருப்பது. ஒரு மனிதன் நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் சரியாக செய்வதற்கும், அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கும், அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிவதற்கும் முக்கிய காரணம் என தக்வா. அவனது உள்ளத்தில் அல்லாஹுவின் அச்சம் இருப்பதுதான். ஆகவேதான் நன்மைக்கு காரணமாக இருக்கிற தக்வாவை நன்மை என்று சொல்ல வேண்டிய அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நன்மை என்று சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையின் பக்கம் நமக்கு எது வழிகாட்டுமோ, அந்த நன்மையின் பக்கம் நம்ம எது கொண்டு போய் சேர்க்குமோ, ஒரு நன்மைக்கல்ல மொத்த நன்மைகளுக்கும். நன்மைகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்களேன், கோடிக்கணக்கான நன்மைகள் இருக்கின்றன. அந்த நன்மைகளை எல்லாம் செய்வதற்கு ஒரே ஒரு சபப் என்ன? தக்வா. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தக்வாவை மனிதனுக்கு சொல்லிவிட்டான். ஆகவே நன்மைக்கு காரணமாக இருக்கிற தக்வாவை நன்மையின் இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. 60வது படிப்பினை. அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன? அவன் தன் இறைவனை அஞ்சாமல் இருப்பது. ஒரு மனிதன் நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் சரியாக செய்வதற்கும், அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கும், அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிவதற்கும் முக்கிய காரணம் தக்வா. அவனது உள்ளத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய அச்சம் அவனது உள்ளத்தில், அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருப்பதுதான். ஆகவேதான் நன்மைக்கு காரணமாக இருக்கிற தக்வாவை நன்மை என்ற அந்த சொல்லுடைய இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். புரியுதுங்களா? 61வது படிப்பினை. தக்வா எல்லா நன்மைகளுக்கும் நல்லொழுக்கங்களுக்கும் வாசலாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதை வர வைத்து கொண்டால் போதுமானது. நம்முடைய உள்ளத்திலும் சரி, நம்முடைய குடும்பத்தார்களுடைய உள்ளங்களிலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் என்ன? தக்வா தான். இறையச்சத்தை கற்றுக் கொடுக்கணும்.
நீங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை கற்றுக் கொடுப்பதற்கு முதலாவதாக எல்லா நன்மையான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக தக்வாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய 13 ஆண்டுகளில் நபித்தோழர்களுக்கு ஈமானையும் தக்வாவையும் போதித்தார்கள். மக்காவுடைய அதுபோன்ற மதீனாவுடைய 10 ஆண்டுகளில் தங்களுடைய எல்லா பணிகளோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை தக்வாவை மக்களுக்கு முதலாவதாக கற்றுக் கொடுத்தார்கள். பின்னாடி நம்ம படிப்போம், குர்ஆனில் 6000க்கு மேற்பட்ட அந்த வசனங்கள். இந்த வசனங்களை நீங்கள் அப்படியே சல்லடை போட்டு சலிச்சிங்கன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதில் ஈமான் தக்குவாங்கிற அந்த கட்டளை இருக்கிறது உங்களுக்கு அத்தனை 100 வசனங்களிலே இடம்பெறும். புரியுதா? பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒரு உங்களுடைய ஒரு வாஜிபுல் மன்சில் வீட்டு பாடமாக நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அன்றாடம் ஓதக்கூடிய இந்த ஒரு மாதத்துக்கு அன்றாடம் ஒரு மாதம் கழித்து கரெக்டாக கேட்பேன். இதே போல் அடுத்த வர மாத தேதியில் இந்த ஒரு மாதம் நீங்கள் ஓதுன குர்ஆனுடைய வசனங்களில் தக்வாவை பற்றிய செய்திகள் எந்தெந்த சூறாவில் எந்தெந்த வசனத்தில் வந்திருக்குன்னு எழுதுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செய்திகள் தக்வாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான் என்று. எப்படி வரும்? தக்வாங்கிற வார்த்தை வந்திருக்கும், அல்லது முத்தகீன்கிற வார்த்தை வந்திருக்கும், அல்லது எத்தகூன் என்ற வார்த்தை வந்திருக்கும், அல்லது தத்தகூன் என்ற வார்த்தை வந்திருக்கும். இப்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாமே தக்வாவை, இறையச்சத்தை சொல்லக்கூடிய, இறையச்சத்தினுடைய அந்த பொருளை, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கக்கூடிய வாசகங்கள். இதிலிருந்து இன்னும் சில வாசகம் இருக்குது, யஹாஃபூன், யக்ஷௌன, தக்ஷௌன. அதுவும் நீங்கள் நேரடியாக தக்வாங்கிற இந்த வேர் சொல்லுடைய அந்த வார்த்தைகளையே நீங்கள் கணக்கெடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த தக்வா அல் குர்ஆனிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது போக ஹதீஸு அது எத்தனை ஆயிரம் இருக்குதோ, சுப்ஹானல்லாஹ். கவனிங்க, அப்போ தக்வா என்ற இந்த செய்தி இருக்கிறது, இந்த தன்மை இருக்கிறது, எல்லா நன்மைகளுக்கும் நல்லொழுக்கங்களுக்கும் வாசலாக இருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்ப்படிந்தவராக ஆக வேண்டும் என்றால் முதலாவதாக அவருக்கு தக்வா தான் தேவை. ஒருவர் தனக்குள் எந்த அளவு தக்வாவை கொண்டு வருகிறாரோ அந்த அளவு அவர் சிறந்தவராக, அதாவது அமல்களில் சிறந்தவராக, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவராக ஆகிவிடுகிறார். அப்ப உங்களிடத்தில் உயர்வான அமல்கள், அதிகமான அமல்கள் வேண்டும் என்றால் அதற்கு தேவை என்ன? அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த தக்வாவை கொண்டு வரணும். அந்த தக்வாவை கொண்டு வந்துட்டா மீதம் எல்லாம் தானா வந்துடும். எப்படி ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமானவனாக இருந்தால் அவனுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே தானாக கிடைத்து விடும். அதே போல தான் இந்த உள்ளத்தினுடைய ஆரோக்கியம் இருக்கிறதே, அதுதான் தக்வா. இந்த உள்ளத்தில் தக்வா இல்லாமல் போவது இருக்கிறது, அதுதான் உள்ளத்தினுடைய பெரிய நோய். அதுக்கப்புறம் எல்லா நோயும் ஒட்டிக்கும். ரத்தம் கெட்டு போகிற மாதிரி, ஒரு மனிதனுக்கு ரத்தம் சுத்தமாக இருந்தால் எல்லாமே அவனுக்கு ஈஸியாக போயிடும். ரத்தம் கெட்டு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. 62வது படிப்பினை கவனிங்க. நன்மைகள் செய்வதற்கும் பாவங்களை விடுவதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது தக்வாதான். நன்மைகளை செய்வதற்கும் பாவங்களை விடுவதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது தக்வாதான். அதனால தான் நம்ம பார்க்குறோம் பல ஹதீஸுகளில் அந்த கடைசி நேரத்தில் பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் மனிதனுக்கு ஒன்று கூடி அந்த நேரத்தில் அந்த மனிதன் யாரும் தன்னை தடுக்க முடியாது. பாவத்திற்கான எல்லா வழிகளும் அங்கே திறந்து விடப்பட்டு தான் அப்படியே முழுக்க சுதந்திரமானவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய பயம் அவனுக்கு வருது, அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி கொள்கிறான். அப்போ நன்மைகள் செய்வதற்கும் பாவங்களை விடுவதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது என்ன? தக்வாவாக இருக்கிறது. அடுத்து 63வது படிப்பினை. ஆகவேதான் அல் குர்ஆனில் மூமின்களுக்கு அதிகம் சொல்லப்பட்ட தன்மையாக தக்வா இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் மூமின்களை பல தன்மைகளை கொண்டு வர்ணிக்கின்றான். அந்த பல தன்மைகளில் மிக சிறப்பான உயர்வான தன்மையாக அதிகமாக பல இடங்களில் சொல்லப்பட்ட தன்மை எதுவாக இருக்கிறது? தக்வா, இறையச்சம் என்ற அந்த தன்மையாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் தேடும் பொழுது உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்யணும். அதை சும்மா கேட்டுட்டு போய் வீட்டில் தூங்கக்கூடாது. அதாவது ஈமான் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நம்பிக்கைகளையும் ஒருவர் உறுதியாக நம்பிக்கை கொள்வதற்கும், அமல்கள் சம்பந்தப்பட்ட செயல்களையும் ஒழுக்கங்களையும் ஒருவர் பின்பற்றி வாழ்வதற்கும் அடிப்படையாக தக்வா, இறையச்சம் அவசியமாக இருக்கிறது. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. அதாவது அல் குர்ஆனில் மூமின்களுக்கு அதிகம் சொல்லப்பட்ட தன்மையாக தக்வா இருக்கிறது.
பல இடங்களில் மூமின்கள், அதாவது அல்லாஹு தஆலா மூமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த மூமின்களை ரொம்ப உயர்வாக போற்றி புகழ்ந்து வர்ணிக்கிறான் அல்லவா. அந்த இடத்துல அந்த நன்மைகள் சிறப்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருப்பதற்கு அடிப்படை ஒரு காரணமாக ஒரு குணத்தை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லுவான். அது என்ன? அதான் தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். புரியுதுங்களா? ஈமான் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நம்பிக்கைகளையும் ஒருவர் உறுதியாக நம்பிக்கை கொள்வதற்கும், அப்போ அல்லாஹு தஆலாவுடைய கைபான விஷயங்கள், சொர்க்கம், நரகம், மஹ்ஷரு, சிராத்து, மீசானு, ஹிசாபு, இதெல்லாம் ஈமான் கைபான விஷயங்கள், கபருடைய வாழ்க்கை, இதில் ஒருத்தருக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்படுறது. அதே போல் அமல்கள் சம்பந்தப்பட்ட செயல்கள் இருக்கின்றன, ஒழுக்கங்கள் இருக்கின்றன, தொழுகை, நோன்பு, ஜக்காத், இந்த மாதிரியான இந்த செயல்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒருத்தர் கரெக்டாக பின்பற்றி வாழ்வதற்கு இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? தக்வா, இறையச்சமாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹான்னு சொல்லியிருக்கிறான். அடுத்தது இப்போ நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அல் குர்ஆன்லேருந்து உங்களுக்கு சில உதாரணங்களாக இந்த மாதிரி விஷயங்கள் அல் குர்ஆனில் அப்படியே பரவி இருக்கிறது. நீங்கள் அதாவது சூரா அல் பக்ராவிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனுடைய 30 ஜுஸுகளிலும் 114 சூறாக்களிலும் இந்த தக்வாவுடைய செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வா உள்ளவர்களை அதிகம் நேசிக்கின்றான். அப்போ தக்வாவுடைய ஃபாயிதாக்கள், தக்வாவுடைய மிகப்பெரிய ஹைலைட்டான பலன்களை நம்ம இந்த இடத்துல இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்ன? தக்வாவை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ப்பீர்களோ, எந்த அளவுக்கு இறையச்சத்தை, அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்திலே கொண்டு வருவீர்களோ, அந்த பயங்கிறது எப்படி இருக்கணும்? அதனுடைய வெளிப்பாடுகளோடு இருக்க வேண்டும். அந்த பயம் என்பது உண்மையான பொருளோடு இருக்க வேண்டும், உண்மையான தத்துவத்தோடு இருக்கணும். சரிங்களா? சும்மா நம்ம அதாவது மக்களுக்கு முன்னாடி பேருக்கு அல்லாஹ்வை பயந்தவங்கள மாதிரி நடிக்கிறது அது அல்ல. அந்த உள்ளத்தினுடைய அடி மனதிலிருந்து அந்த இறையச்சம், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான், அல்லாஹு தஆலா கூலி கொடுப்பான், அல்லாஹ் தண்டிப்பான் என்ற அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை உணர்ந்தவர்களாக ஏற்படக்கூடிய அந்த பயம்தான் இறையச்சம், தக்வா என்பது. புரியுதுங்களா? இது வேணும். எது? அல்லாஹு தஆலா நான் நன்மை செய்தால் எனக்கு நற்கூலி கொடுப்பான், இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அதாப யௌமின் அதீம், நான் எனது ரப்புக்கு மாறு செய்தால் அவன் என்னை தண்டிப்பான் என்ற அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய அந்த இறையச்சம். புரியுதுங்களா? அப்போ இந்த இறையச்சம் தக்வா யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அல்லாஹு தஆலா அதிகம் நேசிக்கின்றான். அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் எங்கெங்கே எழுதப்பட்டிருக்குங்கிறத சேர்த்து நம்ம எழுதியிருக்கிறோம், வேணா அதையும் படிக்கிற பாருங்க. தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் நேசிக்கின்றான். சூரா ஆலு இம்ரானுடைய 76வது வசனத்தை படிங்க. நம்ம சுருக்கத்துக்காக வேண்டிய அந்த வசனங்கள் எல்லாம் எழுதல, நீங்கள் எடுத்து படித்து அதனுடைய அர்த்தங்களை நோட்டில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய காரியங்களை எளிதாக்கி விடுகின்றான். அப்போ நமக்கு இந்த தக்வா என்பது ஆகிரத்துக்கு மட்டும் பலன் தரக்கூடியது கிடையாது. துன்யாவிலும் நாம் எந்தெந்த காரியங்களுக்காக சிரமப்படுகிறோமோ, எந்தெந்த காரியங்கள் நமக்கு நிறைவேறாதோ, இதெல்லாம் எனக்கு நிறைவேறினால் எனது வாழ்க்கை நன்றாக இருக்குமே என்று நாம் விரும்புகிறோமோ, அந்த காரியங்கள் நமக்கு இலகுவாகுவதற்கும் நமக்கு தக்வா தேவை. புரியுதா? அப்போ எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் சரி, இறையச்சத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறையச்சத்தோடு நாம் வாழும் பொழுது, அதற்கு பிறகு நாம் முயற்சி மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா அதை நமக்கு எளிதாக்கி இலகுவாக்கி சமீபமாக்கி கொடுத்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், செய்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. அதாவது தக்வாவை அதனுடைய இடத்துல சரியாக வைத்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் முயற்சியில் இறங்குங்க. அந்த முயற்சி அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியாக்கி கொடுப்பான். அந்த முயற்சியில் அல்லாஹ் பரக்கத் செய்து கொடுப்பான். உங்களுக்கு தேவையான காரியங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படியே சமீபமாக்கி கொடுப்பான். அப்போ தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய காரியங்களை எளிதாக்கி விடுகின்றான். அல் குர்ஆனில் சூரா தலாக்கில் 4வது வசனம். அதுபோன்று தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கண்ணியத்தை பெறுகிறார்கள். அப்போ மனிதன் அந்த நல்லொழுக்கம், இந்த தக்வா இறை பக்தியின் காரணமாக மனிதர்களிடத்தில் மட்டும் அவன் சிறப்பு பெறுவதல்ல. இது என்ன சிறப்பு? இது மனிதர்கள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி, உண்மையான கண்ணியம் யாரிடத்தில் இருக்கு? அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹு தஆலா நமக்கு கண்ணியத்தை கொடுக்க நாடும் பொழுது யாரும் நம்மை இழிவுபடுத்த முடியாது. சரியா? கவனிங்க. தக்வா உள்ளவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே அதிகம் கண்ணியத்தை பெற்றவர்கள். அல் குர்ஆன் சூரா ஹுஜராத்தில் 13வது வசனம்.
அடுத்து தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை இலகுவாக்கி விடுகின்றான். அது மட்டுமல்ல, அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவளிக்கின்றான். நம்முடைய ரிஸ்க், நம்முடைய வாழ்வாதாரம் நமக்கு இலகுவாகுவதும், அதனுடைய வழிகள் நமக்கு கைகூடி வருவதும், நம்ம தேடக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்படுவதும் இதற்கும் தக்வா ஒரு காரணமாக இருக்கிறது. தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை இலகுவாக்கி விடுகின்றான். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிக்கின்றான். சூரா தலாக் உடைய 2வது 3வது வசனங்கள். அடுத்து தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். மஇயத் இன்னல்லாஹ், இங்கே குரானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதிகமாக உங்களுக்கு தெரியக்கூடிய வசனம் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்ற வசனம் நீங்கள் அதிகமாக ஓதிய கேட்ட வசனமாக இருக்கும். பொறுமையாளர்கள் அது ஒரு குணம், அது ஒரு சிஃபத்து. அல்லாஹு தஆலாவுடைய அந்த மஇயத், அல்லாஹ் உடன் இருத்தல், அது ஒரு விசேஷமான உடன் இருத்தல். அதற்கு உள்ள காரணங்களில் சபுர் ஒன்று. அதில் பெரிய காரணம் என்னவென்று சொன்னால் தக்வா, அல்லாஹ்வுடைய அந்த அச்சம். தக்வா உள்ளவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான். இதற்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருக்கும் பொழுது வேறு என்ன நமக்கு வேண்டும்? போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்றுமே இந்த துன்யாவில் கிடையாது. ஒரு மனிதனுக்கு இது கிடைத்து விட்டால் அவ்வளோதான், அவனுடைய அடுத்து கபருடைய வாழ்க்கை சீராகிவிடும். மஹ்ஷருடைய எல்லா கட்டங்களிலும் அவன் வெற்றி பெற்று விடுவான். அதனால தான் இந்த தக்வா உள்ளவர்களுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர். மறுமையில் அந்த திடுக்கத்தால் எல்லாரும் பயமுற்று இருக்கும் பொழுது இந்த தக்வா உள்ளவர்கள் பயமே இல்லாமல் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த நிழலில், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துள்ள அவர்கள் அப்படியே பாதுகாக்கப்படுவார்கள். புரியுதுங்களா? அப்போ தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அல் குர்ஆனில் சூரா பக்ரால 194வது வசனம், அதே போல் சூரா தௌபால 36வது வசனம், 123வது வசனம், சூரா நஹ்லில் 128வது வசனம். ஹைர். அடுத்ததாக தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலனுள்ள கல்வியை கொடுக்கின்றான். அப்போ அந்த இல்மு, ஒன்று இல்மை கொடுக்குறான், அந்த இல்மை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அப்போ தக்வா இருக்கிறதே உங்களுடைய இல்முல அபிவிருத்தி ஏற்படுவதற்கு, உங்களுடைய இல்முன் நாஃபியுன், பலன் தரக்கூடிய இல்மாக ஆகுவதற்கு தக்வா ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அல் குர்ஆனில் சூரா பக்ரால 282வது வசனத்திலையும், சூரா அன்ஃபாலில் 29வது வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குறிப்பிடுகின்றான். அடுத்து தக்வா இருக்கிறதே எல்லா விதமான பரக்கத்துகளுக்கும் அபிவிருத்திகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வாவை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும், உங்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து விடுகிறான். அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து விடுகிறான். உங்களுடைய உணவில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கிறான். உங்களுடைய மகிழ்ச்சியில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். எல்லா விஷயமுமே பரக்கத்தாயிடும். பாருங்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரிய அறிஞர், அவங்க 45 வயசு தாங்க வாழ்ந்தாங்க. அவங்கள பற்றி என்ன வரலாற்றில் வருது என்று சொன்னால், அவ்வளவு தக்வா உள்ளவங்களாம், அவ்வளவு பயம் உள்ளவங்களாம். சுப்ஹானல்லாஹ். அதாவது கடை தெருவில் உதாரணத்துக்கு அவங்கள பற்றி எழுதப்படுது, ஒரு வியாபாரி ஒரு ஹராமான பிஸ்னஸை ட்ரேடிங் செய்து விட்டார், கொடுக்கல் வாங்கல்ல அல்லது காய்கறிகள் பழங்கள் விற்பது வாங்கிறதுல அவர் ஒரு தவறான மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒப்பந்தத்தை செய்து விட்டார் என்று தெரிந்தால் அந்த கடை தெருவில் எந்த கடையிலையுமே சாமான் வாங்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த அவர் செய்த அந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த காய்கறியோ பழமோ எந்த கடையில் வந்திருக்குங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவை பயப்படக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல் இமாம் சுஃபியானு சௌரி படித்து பாருங்கள், அவங்களுடைய வரலாறுலாம் விக்கிபீடியாலே இருக்குது, நீங்கள் தேடி படித்து பாருங்கள். இமாம் நவவின்னு போடுங்க, அதே போல் இமாம் சுஃபியான் சௌரின்னு போட்டு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இமாம் நவவி இருக்காங்களே, 45 வருஷத்தில் இவங்க எழுதி முடித்த புத்தகங்கள் எத்தனை வயசுக்கு பிறகு தான் எழுதுகிறாங்க? ஏறக்குறைய 25 வயசு வரைக்கும் கல்வியை தேடிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க அதாவது அதுவும் ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் மக்களுக்கு கல்வி ஹதீஸுகளை ஃபிக்குகளை பாடம் நடத்திவிட்டு அதுக்கு பிறகு அவங்க புத்தகம் எழுதுவாங்க. இன்றைக்கு அவங்க எழுதின அந்த புத்தகங்களுடைய பாகங்கள் பக்கங்களை நம்ம வாழ்நாளில் 80 வயசில் கூட படித்து புரிஞ்சு முடிக்க முடியுமான்னு சொன்னால் முடியாது. அப்போ அவ்வளவு பெரிய கிரந்தங்களை மனசிலிருந்து அதை பார்த்து காப்பி அடித்து எழுதுறதில்ல. இன்றைக்கி எழுதுகிற மாதிரி கிடையாது.
10 புத்தகத்தை காப்பி அடித்து இவர் போட்டுட்டு இவர் பெரிய ஆசிரியர், பேராசிரியர், அதுலேயும் 3 புக்கு போட்டுட்டா பேராசிரியர், பேராசிரியை. என்ன பெருமை! மண்ணாங்கட்டி மட்டையாலேயே மண்டையில் அடிக்கணும். புரியுதுங்களா? அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணுங்க, அல்லாஹ் தான் நம்ம பாதுகாக்கணும். அப்போ அந்த அறிஞர்கள் குரானை மனப்பாடம் பண்ணி, லட்சக்கணக்கான ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணி, அந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் லட்சக்கணக்கான தாபிஈன்கள், தாபிஈன்கள், அவர்களுக்கு பின்னால் வந்து இமாம்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் மனப்பாடம் செய்துவிட்டு தன்னுடைய மண்டையில் மனப்பாடம் செஞ்சதிலிருந்து நூல்களை தொகுத்துட்டாங்க. தொகுத்ததுக்கு பிறகு கூட அந்த நூலுக்கு அவங்க காப்பிரைட் வைக்கல. ஆனால் இன்றைக்கு 10 நூல்களிலிருந்து காப்பி அடித்து ஒரு புக்கை எழுதிட்டு காப்பி ரைட்டாக ஆசிரியருக்கு உரிமையா? என்னடா ஆசிரியருக்கு உரிமை? தீனே பொதுவானதுடா, எல்லாருக்கும் பொதுவான தீனுடா. அப்போ உனக்கு எழுதி வச்சுட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகிரத்தில் தேட போகிற? நீ ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இன்றைக்கு சிந்தனைகள் எல்லாம் எப்படி தாக்கங்களாக இருக்கணும். இமாம் புகாரி ஹதீஸ் கிதாபை தொகுத்தாங்க. ஒரு ஹதீஸுக்கு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்தாங்க, காப்பி ரைட்டாக பண்ணி வச்சாங்க. இமாம் முஸ்லீம், இமாம் எத்தனை ஹதீஸுகள்! ஒரு ஹதீஸுக்கு மக்காலிருந்து ஈராக்குக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்த ஹதீஸை தேடுறதுக்கு ஈராக்கிலிருந்து யமனுக்கு சனாவுக்கு போனாங்க. அடுத்த ஹதீஸை தேடுறதுக்கு அங்கேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. இப்படி வாழ்நாளெல்லாம் ஹதீஸுகளை தேடிட்டு அவங்க மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 5 வருஷமா 7 வருஷமா இந்த புத்தகத்தை எழுதினேன், எனவே இது எனக்கு காப்பி ரைட்டுன்னு சொல்லிட்டு. உருப்படுமா? உருப்படாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், தக்வாவின் காரணமாக எல்லா விதமான பரக்கத் அபிவிருத்திகளுக்கும் தக்வா இருக்கிறது, எல்லா விதமான பரக்கத் அபிவிருத்திகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அப்போ தக்வா இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்துருது. உங்களுடைய நேரத்தில் பரக்கத்தை கொடுத்துருது. உங்களால் அவ்வளவு காரியங்களெல்லாம் இலகுவான முறையில் செய்ய முடியுது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்களில் எத்தனை லட்சம் ஹதீஸ் சொன்னாங்க? மதீனால 10 வருஷத்தில் 19 போர்களை சந்தித்திருக்கிறார்கள். 65ற்கு மேற்பட்ட சிறிய சண்டைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்கிறார்கள். அதுபோக நூற்றுக்கணக்கான அதாவது குழுக்கள், பெரிய டெலிகேட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதாவது சிறப்பு குழுக்கள், பெரிய பெரிய கபீலா, அந்த நூற்றுக்கணக்கான குழுக்களை வரவேற்று அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். 1,24,000த்திற்கும் மேற்பட்ட தோழர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கின்றார்கள். எல்லாமே அந்த மதீனாவுடைய 10 ஆண்டுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து முடித்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி. அப்போ தக்வா இருக்கிறதே எல்லா விதமான பரக்கத்துகள் அபிவிருத்திகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு இமாமுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். இமாம் இப்னு ஹஜர் எடுத்து பாருங்கள், இமாம் இப்னு தைமியாவை எடுத்து பாருங்கள். ஜெயிலில் இருந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான பக்கங்களை உடைய நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தக்வா இல்லாததுனால தான் காசில் பரக்கத்தில்லை, நேரத்தில் பரக்கத்தில்லை, நம்முடைய வாழ்நாளில் பரக்கத்தில்லை, நம்முடைய பேச்சில் பரக்கத்தில்லை, எதுலேயுமே பரக்கத்தில்லாமல் போச்சு. புரியுதுங்களா? சூரா ஆராஃபில் 96வது வசனத்தை கண்டிப்பாக எடுத்து படித்து பாருங்கள். அடுத்து, ஒருவர் இறைநேசராக ஆக வேண்டும் என்றால், அவுலியான்னு சொல்கிறாங்கல்ல, அவுலியா எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அவுலியாங்கிறது இது என்னமோ முடிஞ்சு போயிட்ட மாதிரி நினச்சிடாதீங்க. அவுலியாங்கிற இந்த தரஜா இருக்குது, இது முடிந்து விட்ட தரஜாவை நினச்சிடாதீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட அவுலியாக்கள்லாம் முடிஞ்சிருச்சுங்க, அந்த சில்சிலா முடிஞ்சிருச்சுங்கம்பாங்க. முட்டாளுங்க, மடையர்கள், வீணர்கள். இதே போல் ஒரு நல்லவங்களை பற்றி பேசும்போது ஹாத்திமத்துல் அவுலியா, ஹாத்திமுல் அவுலியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹாத்திமுன் நபின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இறைநேசர்களின் இறுதி முத்திரை அப்படிம்பாங்க. அட முட்டாளுங்களா, யாரா இறுதி முத்திரை வைக்க முடியும்? அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்துடைய இறுதி முத்திரையை கொடுத்துட்டானே தவிர, அல்லாஹ்வுடைய நேசம் என்பது கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் உரியது. அப்போ அந்த விலாயத் இருக்குல்ல, அவுலியா, வலி, அல்லாஹ்வுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. வலினா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான, ரொம்ப நெருக்கமான நண்பர். அந்த நண்பருடைய, அல்லாஹ்வுக்கு அந்த க்ளோஸான நண்பர் என்ற அந்த தரஜாவுக்கு போகிறதுக்கு 2 தன்மைகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதில் ஒரு தன்மை என்ன? ஈமானு. 2வது தன்மை என்ன? தக்வா. அப்போ இந்த தக்வா எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்கள். ஒருவர் இறை நேசராக ஆக வேண்டும் என்றால் அதற்குரிய 2 நிபந்தனைகளிலே 2வது நிபந்தனையாக தக்வா இருக்கிறது. அல் குர்ஆனில் சூரா யூனுஸில் 62, 63 ஆகிய வசனங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். இதில் நம்ம என்னென்ன அதாவது இந்த பாயிண்ட்டும்
அதே போல் அதுக்குண்டான குர்ஆன் வசனம் கொடுத்துருக்குறோம்ல, இதை எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சிடணும். இந்த பாயிண்ட்டுகளையும் நீங்கள் மனப்பாடம் செய்யணும். அதே போல் அந்த பாயிண்ட்டுகளுக்கு உண்டான ஆதாரங்கள் குர்ஆன் வசனம் கொடுத்துருக்குறோம்ல, அதையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செஞ்சுட்டு நீங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படணும். உஸ்தாத் நான் மனப்பாடம் செஞ்சுட்டேன் அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். கல்விங்கிறது இருக்குதே, சும்மா படிச்சுட்டு கேட்டுட்டு போகிறது கிடையாது. மண்டையில் ஏற்றணும், கல்பில் ஏற்றணும், அப்புறம் அமலில் வரணும். மண்டையிலையும் கல்விலையுமே ஏற்றலைன்னு சொன்னால் அப்புறம் அமலில் எங்கேருந்து வராது. திரும்ப கவனிங்க, ஒருவர் இறைநேசராக ஆக வேண்டும் என்றால் அதற்குரிய 2 நிபந்தனைகளிலே 2வது நிபந்தனை என்ன? தக்வா. அல் குர்ஆனில் சூரா யூனுஸில் 62, 63 தக்வாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கின்றான். இன்றைக்கு காசா மக்களுடைய அந்த போரில் சுப்ஹானல்லாஹ் அந்த மக்களுடைய தக்வா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு இக்கட்டான தருணத்திலையும் 4 பக்கங்களிலிருந்தும் எப்படி ஹந்தக் போரில் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் எதிர்த்தார்களோ, சண்டையிட்டார்களோ, அந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த மக்கள் சந்திக்கிறாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்ன, இந்த காலத்தில் வானத்திலிருந்து வேற குண்டு மலைகளை பொழிகிறாங்க. அப்படி இருந்தும் அந்த மக்கள் உறுதியா யாருக்கு எதிரிகளுக்கு கீழ்ப்படியாமல் அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரான்ல சொல்றான் பாருங்க, அவர்கள் வகய்யிம் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர் ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் வமா ضعفوا وما استكانوا. அல்லாஹ்வுடைய பாதையிலே எத்தனையோ இறைநேசர்கள் போரிட்டார்களே, அவர்கள் எதிரிகளுக்கு முன்னால் பலவீனம் அடையவில்லை, பணிந்து விடவில்லை, கோழையாகி விடவில்லைன்னு சொல்லி அந்த சிஃபத் யாரிடத்தில் இருக்கு? இந்த காசா மக்களிடத்தில் இன்று காணப்படுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? அவங்களுடைய தக்வா. இவ்வளவு போருக்கு இடையில பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி 250 குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிதுகள் அந்த ஊர்ல உட்கார்ந்து காலையில குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு மனப்பாடமா உஸ்தாதிட்ட சொல்றாங்க. ஒருத்தரும் ஒரு உஸ்தாதிட்ட சொல்றாங்க. 250 ஹாஃபிதுகள் மனப்பாடமா ஒரே சிட்டிங்ல குர்ஆனை முழுசா ஓதி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு தக்குவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மண்டையில ஏறுமா? இதெல்லாம் ஏறாது. ஏன்னா நம்ம காசு பணம் துன்யா அங்க சுத்தணும் இங்கே சுத்தணும் இப்படியே மண்டையில ஏறி போயிருக்கிறதுனால நமக்கெல்லாம் புரியாது. சோதனைகள் இருக்குது. சில நேரங்களில் சுகங்களை விட மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கும். ஏன்? அல்லாஹ்வின் பக்கம் அது திரும்புவதற்கு காரணமாக ஆகும்போது நமக்கு வாழ்க்கையில் சுகமே பார்த்துட்டதுனால அல்லாஹ்வுடைய நியமத்து நமக்கு தெரியல. அதனால தான் சொல்லுவாங்க, கதுரு நியமத்தி பாத ஜவால், அல்லாஹ்வுடைய அருளுடைய பாக்கியம் தெரிய வேண்டும் என்றால் அது போனாதான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது அனுபவிக்கிற ஒன்றுமே தெரியல. அந்த மக்கள் பாருங்க, ஒரு தண்ணிக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சின்ன கோப்பையில் தண்ணி கிடைக்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் கூட தொழுகிறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய யக்கீன் பாருங்க. திரும்ப கவனிங்க, ஒருவர் இறைநேசராக ஆக வேண்டும் என்றால் சரி, அடுத்தது தக்வாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கின்றான். சூரா ஆலு இம்ரானுடைய 120வது வசனம். அடுத்து, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் தக்வாவின் அளவை கொண்டுதான் அங்கீகாரம் பெறுகிறது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க தக்வாவோடு அமல் செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் கனம் உள்ளதாக, கபூலியத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மையிலே அது உயர்கிறது. சூரா அல் மாயிதால 27வது வசனம், நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாவின் அளவை கொண்டுதான் அங்கீகாரம் பெறுகிறது, கபூலியத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தக்வா மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த தக்வா இருக்கும் பொழுது சில நேரங்களில் அமல்கள் மற்ற விஷயங்களில் சில அதாவது ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் ஒரு தக்வாவை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியான மொத்தமாக எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிடுவான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த தக்வாவின் மூலமாக அவனிடத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னு சொன்னால், அதிகமான நன்மைகளை செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தீமைகள் பாவங்களை செய்யாமல் அவன் இருக்கிறான். பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு இந்த தக்வா ஒரு காரணம் என்பதே இந்த தக்வா நமக்கு ரொம்ப அவசியம் என்பதற்கு போதுமான காரணம். அப்போ மறுமையில் நம்ம நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? முதல்ல நரகத்திலிருந்து தப்பிக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah. ரெண்டாவது தான் சொர்க்கத்தை சொல்றான், முதல்ல நரகத்தை சொல்றான். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்னு சொல்லி. புரியுதா? அதனால நரகத்திலிருந்து தப்பிக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? பாவம் செய்யாமல் இருக்கணும். அப்போ பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? இந்த தக்வா. கவனிக்கிறீங்களா? அப்போ தக்வாவின் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே
தக்வாவின் அளவை கொண்டுதான் அங்கீகாரம் பெறுகிறது. அல் குர்ஆன்ல மாயிதால 27 இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முக்கிய காரணமாக இந்த தக்வா இருக்கிறது. அடுத்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நற்கூலிகள் அதிகமாக கிடைப்பதற்கும் தக்வா மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ நாமும் இன்றைக்கு அமல்கள் செய்கிறோம். நம்முடைய வயசு நிறைய அதாவது சூழ்நிலைகளில் பாருங்கள், சஹாபாக்களுக்கு ஒருத்தர் 50 வயசில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அல்லது 60 வயசில் இஸ்லாமுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் தான் அவர் வாழ்ந்தார். சில பேர் 1 மாதம் வாழ்ந்தாங்க. ஆனால் யாருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நற்கூலிகள் உடையதாக இருந்தது? சஹாபாக்களுடைய அமல். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களிடத்தில் இருந்த தக்வாவுடைய அதிகம். இப்போ நமக்கு இவ்வளவு அமல்கள் செஞ்சதுக்கு பிறகும் நமக்கு கூலிகள் ஏன் குறைவாக கிடைக்கிது? அதாவது அதனுடைய ரிசல்ட்டு சொன்னால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த தக்குவாவுடைய பலவீனம் அல்லது அந்த தக்குவாவினுடைய அளவு குறைவாக இருப்பது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நற்கூலிகள் அதிகம் கிடைப்பதற்கும் தக்குவா மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அல் குர்ஆன்ல சூரா தலாக்ல 5வது வசனம். அடுத்து தக்வாவின் அடிப்படையில் நட்பு வைத்திருப்பவர்கள் மறுமையிலும் அதாவது சொர்க்கத்திலும் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். யார் தக்வாவின் அடிப்படையில் முஹப்பத்து வைத்திருந்தார்களோ இந்த உலகத்தில், ஒருத்தரை நன்மைக்கு ஏவுவது, தீமையிலிருந்து தடுப்பது, சத்திய பாதையின் பக்கம் வழிகாட்டுவது, இப்படியாக இறை அச்சத்தின் அடிப்படையில் யார் இங்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு கூட அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். அப்போ ஒருத்தர் ரொம்ப பெரிய தரஜால போயிருப்பாரு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் எப்படின்னு சொன்னா அவருடைய தரஜாவுக்கு கீழே உள்ளவர் அல்லாஹ் தஆலா அப்கிரேட் பண்ணி கொண்டு போயிடுவான். இவர்னால அவரை இறக்கி அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட மாட்டான். எவ்வளோ பெரிய அருள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நாம நல்லவங்களா இல்லைனா கூட யாராச்சும் ஒரு நல்லவங்களோட சேர்ந்துருக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உஹிப்புஸ் சாலிஹீன வலஸ்து மின்ஹும் வலஅல்லல்லாஹ யர்சுகுனி ஸலாஹா. நான் நல்லவன் இல்லை, ஆனால் நல்லவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்களோட நான் சேர்ந்துருக்கிறதுனால என்னையும் அல்லாஹ் நல்லவனாக ஆக்குவான்னு சொல்லி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு பெரிய நல்லவன் இல்லை, ஆனால் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடிக்கும், அபூபக்கரை பிடிக்கும், உமரை பிடிக்கும். அதனால அல்லாஹ் தஆலா என்னை அவர்களோடு சேர்ப்பான் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று யார் சொல்றாங்க? யார் சொல்கிறார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை பதிவு செய்கிறாங்க. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. தக்வா உள்ளவர்கள் ஏனைய சொர்க்கவாசிகளை விட சொர்க்கத்தில் அதிக மதிப்பும் தகுதியும் உடையவர்களாக இருப்பார்கள். அப்போ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு கூட யாரிடத்தில் இந்த தக்வா இருந்ததோ, எல்லாரிடத்திலையும் தக்வா இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த தக்வா யாரிடத்தில் மிகைத்து காணப்பட்டதோ, தக்வாவை கொண்டு அறியப்பட்டார்களோ, இவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலாவிடத்தில் ரொம்ப விசேஷமான பதவிகளை தகுதிகளை வகிப்பார்கள். அல் குர்ஆன்ல சூரா நபால 31வது வசனம், அதே போல சூரா சாதுல 49, சூரா கமர்ல 54, 55 ஆகிய வசனங்கள், இன்னும் பல 100 குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் தக்வாவின் அவசியத்தையும் சிறப்பையும் உணர்த்தக்கூடியவையாக இருக்கின்றன. புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா என்று சொல்லி இருப்பது ஏதோ சாதாரணமாக நம்ம ஓதிட்டு கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. இந்த தக்வாங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு இவ்வளவு நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்திகள், தகவல்கள், நம்பிக்கைகள், செயல்கள், ஒழுக்கங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றை நாம் கடைபிடிப்பதற்கு பின்பற்றுவதற்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய படிப்பினைகள் பாடங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த பல அமர்வுகளிலே நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. இன்றைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இதோடு நாம் போதுமாக்கிக் கொள்வோம். கேள்வி பதில் இருக்குமேனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை நாம் வைத்துக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் ஜன்ன வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.